இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு இந்த சம்பவத்தை செய்ய சொல்லுவார் எரேமியா கிட்ட. கர்த்தருடைய பிள்ளைகள், நான் திரும்ப சொல்றேன், வருஷங்கள் கூடிக்கிட்டு இருக்கு, வேதத்தை கவனமா படிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் தான் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. வேதம் தெரியாத கிறிஸ்தவர்கள் அது ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். வேதம் புரிஞ்சுக்கிங்க. வெளி ஊர்களுக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும், வெளி மாவட்டத்தில் நீங்கள் போயிருந்தாலும், ஒருவேளை நம்முடைய சபை ஆராதனை இல்லாமல் வேற ஒரு சபை ஆராதனைக்கு நீங்கள் போனாலும் பரவாயில்லை, வேதமே என்னுடைய துணைவன் என்று சொல்லுங்கள். என் துணை எதுதான்? வேதம். அதனால சின்ன பிள்ளைங்க பெரியவர்கள் யாராக இருந்தாலும் இன்டர்வல், லேசர் பீரியட் அண்ட் லஞ்ச் பீரியட்லாம் ஒரு புதிய ஏற்பாடை வச்சுக்கிட்டு பைபிள் படிங்க. அதனால் உனக்கு நன்மை வரும். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்களுக்கு நன்மை வரும். நண்பா, ப்ளீஸ் தயவு செய்து, நான் உங்களுக்கு முகத்துக்கு முகமாக பேசுகிறேன், நேருக்கு நேராக பேசுகிறேன். இது கர்த்தருடைய சத்தம் என்று நான் உணர்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் தடம் புரண்டு தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிக்கூடாது போன போது அநேக உதாரணங்களை எரேமியா வச்சு சொல்லுவார். அதில் மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் இது. லைவாவே அந்த ரேகாபியர் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு வாப்பா, கூட்டிக்கிட்டு வந்து ஆலயத்து பக்கத்தில் அந்த பிரபுக்கள் எல்லாம் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, சரக்கு, அவங்களுக்கு சரக்கு ஊற்றி கொடு, அவங்கெல்லாம் குடிக்கட்டும்னு சொல்லுவார். உடனடியாக எரேமியா அவங்கள கால்ஃபர் பண்ணி வர வச்சு அவளுக்கு எல்லாருக்கும் திராட்சை ரசத்தை ஊற்றி குடிக்க கொடுப்பார். அப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயம்தான் எரேமியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கினது, என்னையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினது. என்ன? படிச்சு பாருங்க. அதற்கு அவர்கள் நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, நாங்கள் அந்த பழக்கம் எங்களுக்கு இல்லை. கிறிஸ்தவர்களே, நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம் என்று எனக்கு தெரியாது. ஃப்ளைட்டில் போகணும், அமெரிக்கா அண்ட் ஐரோப்பா இங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு பெக்கு கொடுப்பாங்க. ஃப்ளைட்டில் எல்லாருக்கும் கொடுக்காங்க, கம்பல்சரி. எல்லா சீட்டில் உட்காந்துருக்கோம் அத்தனை விருந்தினர்களும் கொடுப்பாங்க, பேசஞ்சர் அத்தனை பேருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா 24 மணி நேரம் போகும். அமெரிக்காவெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் 24 hours ஃப்ளைட் போயிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அதை வைன் கொடுப்பாங்க. சில பாஸ்டர்மாருங்க அதை டேஸ்ட் பண்ணுறது உண்டு. சில பாஸ்டர் பரிசுத்தவான்கள், டேஸ்ட் பண்ணாத பரிசுத்தவான்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் விசுவாசிகளை பற்றியெல்லாம் பேசலை, ஏன்னா உங்களை பற்றி தெரியாது எனக்கு. ஜனங்களை பற்றியெல்லாம் கேள்விப்பட மாட்டேன், அது எனக்கு தெரியாது, அந்த வட்டமே எனக்கு தெரியாது. நான் பார்ப்பது எல்லாமே சபையை ஏதேனாக பார்க்கிறேன். ஏதேனுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? தமிழில், அதாவது சமஸ்கிருதத்தில் சொர்க்கம் என்று பொருள். சொர்க்கங்க. ஏதேனுக்கு மறுவார்த்தை சமஸ்கிருதத்தில் சொர்க்கம். தேவனை ஆராதிக்க, கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள மொழி ரொம்ப அவசியம் என்பதை ஞாபகத்தில் இருக்கட்டும். அதனால் மக்களே, வாங்க என்னோட கூட மது அருந்த மாட்டோம் என்று சொல்லுவாங்க. சில பாஸ்டர்மார்கள் இதை எடுத்துமட்டு கேப்டனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை பார்த்து, அவருக்கு கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ நாங்கள்லாம் கேப்டனுங்க, எங்களுக்கு கொடுத்தால் எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு இப்படி தான் கவுழ்ந்துருன்னுவாங்க சில போதகமார்கள். ரொம்ப தமாசாவாக சொல்லுவாங்க அந்த பெண்களோடு. அவள் சிரிச்சிட்டே போயிடுவான். நண்பர்களே, ஒரு பெக்கு தான், யாரும் ஒன்றும் பார்க்க போகிறதில்லை, நடுவானத்தில் தானே குடிக்க போகிறோம். ஆனால் ஒன்று ஆத்துமா செத்து போயிடும். அது உங்களோடு கூட தான் இருக்கு, உங்களை யாரும் பார்க்கல.
போன வாரம் ஒரு தம்பியை கிராம ஒழித்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை, பேடு வாசித்து தான் அந்த தம்பி. அவங்க அப்பா இப்போ பாஸ்டராக இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வரும்பொழுது அவங்க அப்பா அவன் பிறக்கலை, செயின் ஸ்மோக்கர். அவர் பிடிச்சிக்கிட்டே இருப்பார் மனுஷன், பீடி சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு முறை அவர் லேத் பட்டரை வச்சுருந்தார். லேத் பட்டரில் நஷ்டம் ஆன உடனே அவர் அடுத்தது ஆட்டோ டிரைவரை மாறிட்டார். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துல பத்திரமா நிறுத்திட்டு ஒரு புதரில் போயிட்டு பீடி குடிக்கிறார். என் கண்ணு அதை பார்த்துருச்சு. கதறினேன் கதறினேன் கதறினேன். நல்ல மனுஷன், சொன்ன உடனே அன்றோடு திருந்து ஊழியக்காரனாக மாறிட்டார். நல்லவன், அதனால தான் அவன் ஊழியக்காரன். இன்றைக்கி பாஸ்டர் என்ற பேரில் இருக்கிறான். ஊர் முழுசும் போய் சொல்கிறாங்க, சாம்சன் பாஸ்டர் போல ஒரு தகப்பனார் எனக்கு இருக்க மாட்டாங்கன்னு. சில இடங்களில் சில வேலைகளில் நான் பாலிஷாக போக முடியாது. சில இடத்தில் நான் கொஞ்சம் கண்டனம் தெரிவிப்பேன். அதை உணர்ந்து ஏற்றுக்கிட்டவங்களுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. என்னப்பா இந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நம்பியார் மாதிரி அப்படி இருக்கிறாரே. நான் சத்தியமாக அப்படி கிடையாது. நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணுறவங்களுக்கு என் முகம் எப்பொழுதும் சிரித்த வண்ணமாகவே இருக்கும். கேட்காதவங்களுக்கு மட்டும்தான் என் முகம் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். என்னப்பா நேற்று பாஸ்டர் சிரிச்சிருந்தாரு, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கிறாரு, நீங்கள் மாறிட்டீங்க, அவ்வளோதான். ஓகே, நான் எங்கேயோ போயிட்டேன், வெளியே வரலாம். நாங்கள் குடிக்க மாட்டோன்றாங்க. ஏன்னா தொடர்ந்து படிக்கலாம். ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பேர் ரேகாப், எங்கள் அப்பா யோனதாப். எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க பாரு. இப்போ நான் சொல்லும் போது சொல்லுவேன், எங்கள் தாத்தா சாமியார், எங்கள் அப்பா பண்ணக்காரு, அவன் வயிற்றில் நான் பிறந்திருக்கிறேன். எங்கள் அப்பா ஏழுமலை, நான் சம்பத்து, நான் கன்வெர்ட்டான கிறிஸ்தவன், நான் மனம் மாறின, நான் மனம் திரும்பின கிறிஸ்தவன், ஓப்பனாக சொல்லுவேன். அதனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? யோனதாப் பிள்ளைங்கன்னு சொல்லலை, எங்கேருந்து ஆரம்பித்தாங்க? ஏன்னா அந்த ரேகாப்ன்ற போட்டதுனால்தான் நான்லாம் ரொம்ப ஆழமாக அவங்களுடைய ஃபேமிலியை தேட ஆரம்பித்தேன். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லைட் அப்படி காட்டிட்டு போகிறேன். என்ன தான் காட்டினாலும் சிலருக்கு புரியாது. தேடினவர்களுக்கு அது புரியும், கேள்வி கேட்டு வச்சிருந்தவங்களுக்கு புரியும். ஐயோ இந்த வம்சம் கண்டுபிடிக்க முடியலையே என்று சொல்கிறவங்களுக்கு அது ஓரளவுக்கு புரியும். ஏன்னா எரேமியாவே சிலர் படிக்கிறதே கிடையாது, எசேக்கியேலை படிக்கிறதே கிடையாது, 4ஆம் புத்தகத்தை படிக்கிறதே கிடையாது. நான் இந்த 3 புத்தகம் தான் பேச போகிறேன் இன்றைக்கி. ஆனால் உங்களுக்கு குழப்ப மாதிரி அல்ல, ரொம்ப அழகாக பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுற மாதிரி. குழந்தை இடுப்பில் இருக்கிற குழந்தைக்கு எடுத்து மாட்டிட்டோ, இங்கே பாரு ஸ்டவ்வை இப்படி டக்குன்னு ஆன் பண்ணோம், அப்படி மேலே திருப்பணும், அப்புறம் ப்ளூ கலராக எரியும், அப்புறம் பாத்திரம் வைக்கணும், அப்புறம் தண்ணி வைக்கணும். இந்த கதையெல்லாம் அவனுக்கு தேவையா? அவனுக்கு தேவை பின்னது பூவா வேணும், அவ்வளோதான். சிலருக்கு அப்படி தான். ஆனால் சிலருக்கு எதுலேருந்து தேவைப்படும். ஏன்னா அது கற்றுக்கொள்கிற வயசு. வரீங்களா? நான் தேவையில்லாமல் பேச விரும்பலை, போகலாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரேகாபின் மகனாகிய யோனதாபினுடைய பிள்ளைகள் நாங்கள், எங்கள் தகப்பனார் எங்களை பார்த்து, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு, நீங்கள் நல்ல வாழும்படிக்கு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், வீட்டை கட்டாமலும், விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதை கையாளாமலும், உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். இதுதான். எத்தனை வார்த்தை சொல்லியிருக்காரு? ஒன்று திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது தம்பி, ஒயின் குடிக்கக்கூடாது. 2வது நீங்கள் மச்சி பாவப்பட்ட வீட்டை கட்டக்கூடாது, அதாவது பில்டிங் கட்டக்கூடாது. அப்புறம் விதையை விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதை கையை விவசாயம் செய்யாமலும், Praise the Lord.
4 5 சரி, எத்தனையோ உங்கள் பைபிளில் எத்தனை இருக்குதோ வச்சுக்கோங்க. சில கட்டளைகளை அவங்க அப்பா சொன்னார். லெசன் கவனிச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க ரொம்ப கவனமாக கவனிங்க. அதன்படி எரேமியா கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொன்னால் எங்கள் அப்பா எங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கார், நாங்கள் இதன்படியே இந்நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறோம் என்று சொல்கிறாங்க. எப்படி அடுத்தது கொஞ்சம் படிச்சுடுங்களேன். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனுடைய எங்கள் தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய ராணுவத்துக்கும் சீரியருடைய ராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். நாங்கள் அப்படி தப்பி பிழைப்போருக்காக இங்க வந்தோம். இந்த சோதனை நீங்க கொடுத்துட்டீங்களே சாமி, நாங்க நாடோடிகள் சாமி. அவங்க சொல்றதுக்கு என்னது, நாங்கள் யாரு சாமி, நாங்க ஊசி மணி காசி மணி விற்கிற நாடோடிக சாமி. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க சாமி? மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் சொல்லுங்களேன். தம்பி டி மைனர் பிடிங்க தம்பி, காது கேக்குதா தம்பி? மானிட்டர் ஃப்ரீ பண்ணுங்க தம்பி, மானிட்டர் ஃப்ரீ இல்ல. கூடாரவாசிகளாகோ நமக்கெங்கு வீடொன்றும் நாடென்றும் சொல்லலாமோ? கூடாரவாசிகளாகோ நமக்கெங்கு வீடொன்றும் நாடென்றும் சொல்லலாமோ? இதெல்லாம் அற்புதமான பாட்டுங்க. இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு புரியாது. இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் இப்படி கையை ஆட்டிக்கின்னு காலை ஆட்டிக்கின்னு இப்படி டிங்கு டக்க டிங்கு டக்க டிங்கு டக்குன்னு ஆடுறதான் பிடிக்கும் இந்த காலத்து பசங்களுக்கு. அந்த காலத்தில் குரங்குக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆட வச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம் அப்போ. ஆனால் இப்போ பசங்களுக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கு. கூடாரவாசிகளாகும் நமக்கெங்கு. ஓகே நானும் ட்ரை பண்ணுறேன். ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு இன்னும் நேரம் வரல. காரியம் மாறுதல முடியும். ஒருவேளை நாடோடியாகவே அவர்கிட்ட போய் சேர்ந்துருவோன்னா தெரியல. ஆனாலும் நான் நாடோடியாக இந்த உலகத்தில் சொல்லும்படி என்னை கர்த்தர் வைக்கலை. பிரைஸ் தி லார்ட். நாடோடி தான். ஏன்னா எனக்கு சொந்தம் என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்குள்ளதெல்லாம் கர்த்தருக்காகவே கொடுத்துட்டு போயிடணும்னு ஆசைப்படுறேன். வரீங்களா என்னோட கூட போலாமா? இப்படி இவங்களுடைய சாட்சி கேட்டு அதிர்ந்து போன தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட 13வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் மகன் யோனதாபின் புத்திரர்களுக்கு கட்டளிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடிக்காமலும் தங்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்த புத்திமதிகளுக்கு கீழ்ப்படியாமல் போனீர்களே. இதுதான் அவருடைய குமுறல். என்னப்பா அவன் அப்பா வார்த்தை அவெல்லாம் கீழ்ப்படுகிறான், ஆனால் என் வார்த்தைக்கு. ஹலோ சில்ட்ரன்ஸ், மை டியர்ஸ், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். எல்லா அப்பா அம்மாவும் புத்திமதி சொல்லி தான் வளர்ப்பாங்க. அது கேட்டு வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் என்னோடு கூட 35ஆம் அதிகாரத்திற்கு 16வது வசனம், இப்பொழுதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் என்ன ஆரம்பித்து கடைசியாக 19வது வசனத்தில் ஒரு சொல்வார், அதனால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமல் போவதே இல்லை என்று மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இது தாங்க இந்த புஸ்தகத்தில் இந்த ரேகாபின் பேர பசங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம். உங்களுக்கு புரியுதா? என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு தெளிவாக கேட்குதில்ல, எனக்கு தான் தெளிவாக கேட்காம இருக்கு. ஆக நண்பர்களே, திரும்ப சொல்கிறேன், இந்த 13 வயசுக்கு மேற்பட்ட உள்ள பிள்ளைங்க, அதுக்கு முன்னாடி எல்லாரும் கீழ்ப்படுவீங்க. 13க்கு மேலே தான் பிரச்சனையே உங்களுக்கு தொடங்கும். நான் சொல்லுவேன், அப்பா அம்மாவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய பழக்கம் எப்போ இருக்கோ உடைய சந்ததியாக நீங்கள் வாழலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்காங்க. முதல் நண்பன் அப்பா அம்மா, 2வது நண்பன் போதகன், 3வது நண்பன் வேதம். எனக்கு அப்படி தான் நான் வளர்ந்தேன். இப்போ எனக்கு முதல் நண்பன் இவங்க, 2வது நண்பன் போதகன், 3வது நண்பன் அப்பா அம்மா. ஏன்னா அவங்களுடைய வார்த்தையை கிராஸ் பண்ணி நான் அப்பா அம்மா ஆகிட்டேன். அதனால் நான் இப்போ அந்த ஸ்தானத்தை நான் வந்துட்டேன். அதனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? தேடுக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு அதிகமாக அவங்களோட நான் வளரலை. ஏன்னா நான் 8 வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மாவோடு இருந்தேன். மற்ற காலமெல்லாம் ஹாஸ்டல், சொந்த பந்தங்கள், அனாதியாக நாடோடியாக வாழ்ந்த வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. படிப்புக்காக பிச்சை எடுத்து படித்த நாதேரி தான் நான். அதனால தான் படிப்புக்காக இந்நாள் வரைக்கும், படிப்புன்னு சொன்னால் என் உயிரை கூட கொடுத்துருவேன். அதனால் காருண்ய பிளான் உங்களுக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல, கேட்குறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த வருஷமும் செய்கிறோம். நீங்கள் எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்துறீங்கன்னு தெரியல, படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய சபை உதவி செய்கிறது. ஏழைப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்னு பார்த்துட்ருக்குறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடம் இருந்தால் நேரம் நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் காரியத்தை செய்வார். இந்த வருஷத்திலே அந்த காரியமெல்லாம் நாம் நடப்பிக்க கர்த்தர் உதவி செய்வார். அதனால் எனக்கு என் அப்பா அம்மாவனுடைய துணை இப்போ எங்கே இருக்குது? 3வதுல இருக்குது. 2வதுல யார் இருக்காங்க? என்னுடைய ஆலோசனை கொடுக்கும் போதக பிதாக்கள். முதல்ல எது இருக்கு? வேதம். உங்களில் எத்தனை பேர் அப்பா அம்மா முதல் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, 2வது ஸ்தானத்தில் வேதம், 3வது ஸ்தானத்தில் எது இருக்குன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படட்டும். வாங்க பாடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது யூடியூப்பில் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால் இதை கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக யூடியூப்பில் பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று நாளாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 55வது வசனம். யாமேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள். கணக்கர்கள் வம்சங்கள் என்னவென்றால் திராத்தியரும் சீமாத்தியரும் இங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் இங்க இருக்கு. இது யாரும் நீங்க மென்ஷன் பண்ணி படிக்க மாட்டீங்க. இவங்களை நான் சொல்றேன் உங்களுக்கு. திராத்தியர், சீமாத்தியர், சுக்காத்தியர் இவர்கள் அனைவருமே ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அமோத்தின் சந்ததியாரான கேனியர். இப்போ இந்த ரேகாப் வம்சம் இப்போ எங்க போயிட்டு டச் பண்ணுது? இப்போ அடுத்த முனை எங்க போய் நிற்குது? இப்போ கேனியர். யார் அந்த கேனியர்? இப்போ ரேகாப் என்பவர் யார், கேனியர் என்பவர் யார் என்றதை நம்ம பார்க்கணும் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக என்னோடு கூட ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் உங்களை கூட்டிக்கிட்டு போக நான் விரும்புகிறேன். ப்ளீஸ் தயவு செய்து 2-3 முறைக்கு மேல் வேதத்தை தியானித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சமாச்சாரம் எல்லாம் புரியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடையாளங்களுக்காக அற்புதங்களுக்காக தேவனை தேடி சபைக்கு வருகிற என் அன்பு மக்களுக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள், அங்கேயே நின்றுடாதீங்க.
இறைவன் வார்த்தையாக பேசக்கூடிய இந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சுட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். யார் அந்த கேனியர் என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கதை அல்லது, ஆனால் பெரிய கதை தான். எகிப்திலிருந்து மோசே ஓடி வருவார். 40 வருஷம் எந்த ஊர்ல இருந்தாருங்க? மறந்து போச்சு எனக்கு. மீதியான் தேசத்தில் இருந்தாங்க. பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுகிற அந்த மீதியான் தேசத்தில் ஒரு கோத்திரம், ஒரு சந்ததி இருக்கு. அந்த சந்ததி மோசேயினுடைய மாமனார் பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. தெரியுமா அவர் பேரு? எத்திரோ. எத்திரோவுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு, பெண் பிள்ளைகள் இருக்கிறதா எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 7 பெண் பிள்ளையில் ஒரு பெண் பிள்ளை அருமையான மோசேயினுடைய மனைவி. என்ன பேருங்க? சிப்போரால். அவங்க அப்பா பேர் என்னங்க? எத்திரோ. எத்திரோவுக்கு 7 பெண் பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை பேர் சிப்போரால். இந்த சிப்போரால் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார். இந்த அண்ணன், இந்த குடும்பம் கேனிய குடும்பம். எத்திரோ குடும்பம் இருக்குல்ல, இது என்ன குடும்பம்? கேனியர் குடும்பம். இப்போ மோசே எங்கே ஓடி வந்திருக்காரு? இப்போ அந்நிய ஜனங்கிட்ட ஓடி வந்துட்டாரு. அந்நிய ஜனங்கிட்ட ஓடி வந்து தங்கின ஊர் மீதியான் தேசம். மீதியான் தேசத்தில் என்ன ஊருக்கு இருக்கிறார்? இப்போ எந்த கோத்திரத்தில் இருக்கிறாரு? கேனியர் குடும்பத்தில் போய் தங்கிட்டார். இந்தியாவில் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் சென்னை, சென்னையில் கொரட்டூர், கொரட்டூரில் சீனிவாசன் மகனாகிய ராஜன். அப்படி கதை உங்களுக்கு புரியுதா? இப்போ மோசே ஓடி வந்த நாடு மீதியான் நாடு. மீதியான் நாட்டில் எந்த கோர்த்தத்தில் போயிட்டு அவர் தஞ்சம் புகுந்திருக்கார்? இப்போ கேனியர் குடும்பம். இப்போ நேராக இங்கே வந்துடலாம். அப்போது அந்த கேனியர்கள் என்னடனா ஆடு மேய்க்கக்கூடிய தொழில் அவங்களது. அவர்கள் நாடோடியாக இன்றைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப கிட்டமாக வந்துட்டோம். இப்போ கேனியர்கள் யாருன்னு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இப்போ மோசேவினுடைய மச்சான் பேரு ஓபா. இந்த மச்சான் ரொம்ப அறிமுகமான ஆள். ஏன்னா எப்படின்னா, ஆட்டோக்காரன் கதையை கேளு, ஆட்டோக்காரனுக்கு ரூட்டு தலைன்னு பேர் அவருக்கு. அதனால் எல்லா ரூட்டும் அவருக்கு தெரிகிற மாதிரி ஓபாவுக்கு வனாந்தரம் அத்துப்படி. மோசேவுக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதனால் ஓபாவை, மாப்பிள்ளை நாங்கள் இப்படி ஆண்டவர் எங்களை அழைச்சி வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, எங்களுக்கு நீ கண்ணா இருப்பா, எங்களை கூட கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் ரூட்டெல்லாம் சொல்லிக் கொடு என்ன கேட்க. ஓபா இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்பா வீட்டில், அங்கே போகிறேன்னு சொல்வார். இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள். வரீங்களா என்னோட கூட? இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் யாத்திராம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், இங்கே ரொம்ப அற்புதமாக இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்கு. இந்த கேனியர்கள் யாருன்னு நேரடியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் அவங்க? மோசேயினுடைய மாமனார் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். நியாயாதிபதிகளின் காலத்தில் தெபோராலும் பாராக்கும் யுத்தத்துக்கு போகும்பொழுது பாராக்கு சொல்வார், ஆண்டி நான் வர மாட்டேன் ஆண்டி என்று சொல்லி ஒத்த காலில் நிற்க, உனக்கு ஒரு காலாக செசராவின் மனைவி அங்கே வருவாள். அவள் பேர் மறந்து போச்சு எனக்கு. என்னது? ராகேலா? யாகேலா? நல்லது, யூடியூபர் உங்களுக்கெல்லாம் தெரியுதா? யாகேல் ஒரே ஆணியால் பெரிய ராஜாவை கொன்று போட்ட ஒரு புரட்சி தலைவி, சிங்கம் யாகேல். சிசராவை யாரும் கொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலி தலைவனை கொன்று போட்ட அந்த சிசரா என்பவர் மீதியான் தேசத்தின் மனுஷன், கேனியன். படிச்சு பார்க்குறீங்களா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து. கவனிச்சிங்களா? எங்கேருந்து வந்திருக்காரு அவரு?
அங்கே தான் பிரிஞ்சு வந்திருக்கார். மோசேயின் மாமா. உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும்னு நினைக்கிறேன். யார் அந்த கேனியன்? டாபிக். அப்படியானால் இந்த ராகாப்பினுடைய இந்த ரேகாப்பியர்கள் எந்த வம்சத்தில் தான் வந்திருக்கிறாங்க? எத்ரோவினுடைய வம்சத்தில் வந்து இந்த ஓபா இருக்கிறாரு, இந்த ஓபாவினுடைய வம்ச வழியாக வரக்கூடிய கேனியர்கள். பிரைஸ் தி லார்ட். எங்கிருந்து தான் வரும்? எத்ரோவிலிருந்து வராது. எங்கிருந்து வருது? ஓபா. அந்த வம்ச வழியாக வரக்கூடியவர்கள் இவங்க. நாளடைவில் இப்படி ரொம்ப நெருக்கமாயிட்டாங்கல்ல. யாருக்கு நெருக்கமாயிட்டாங்க? கதை கேட்குறீங்களா இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்புறம் செவ்வாய்க்கிழமை கூட்டிகிட்டு போயிடுவோங்களே. செவ்வாய்க்கிழமை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவோம் கதை. கதை கேட்குறீங்களா இல்லையா? இப்படி நெருக்கமானதுனால ஒரு கட்டத்தில் மோசே காலையில் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். மாமா சொல்லுவார், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நான் கூட எங்கள் ஊரில் பூசாரி தான், ஆசாரியன் தான், நாங்களும் தலைவன் தான், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பிரித்து கொடுத்துருப்பா, போஸ்டிங் என்ன கொடுப்பா சொல்லுவார். அப்படி கிட்டமிட்ட இவர் கர்த்தருடைய ஊழியத்தில் கிட்டமிட்ட இருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் தலைவனாக மோசே ஆனதுனால மோசேவனுடைய அண்ணன் ஆரோன் அந்த பிரிஸ்ட், அந்த ஆசாரிய பணி அவருக்கு இருந்ததுனால அவங்களோடு கூட லேவியர்களோடு கூட ஒரு அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்தாச்சு. யாருக்கு? இந்த கேனியர்களுக்கு. கூட்ட, துடைக்க, பொடிக்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நீங்கள் யாரோடு சேர்ந்து செஞ்சுக்கிங்க? கேனியர்களோடு, லேவியர்களோடு சேர்ந்து செஞ்சிங்க என்று சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் தான் அவர்களுக்கு கணக்கர்கள். ஒரு காலத்தில் அவங்க வரும்பொழுது எத்தனை கோயில் இருக்கு, எத்தனை ஆசாரிகள் இருக்கிறா, இதெல்லாம் போய் லிஸ்ட் அவுட் எடுத்துகிட்டு வர வேலை யாருடைய வேலை? லேவியருக்கு கீழே இவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு பேர் போடல, ஆனால் கணக்கர்கள்னு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு பேர். கணக்கு புள்ளன்னு அந்த காலத்துலலாம் இருந்தாங்க தெரியுமா? மணிக்காரு, கணக்கு புள்ள. இப்போ அவங்க அந்த பேரெல்லாம் காணோம். இப்போ கிராமத்துலலாம் எங்கள் ஊர்லலாம் மணக்கார் உண்டு, மணிக்கார் உண்டு, கணக்கு புள்ள உண்டு, அவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்போ வந்து விவோ ஆகிட்டாங்க, இப்போ வந்து ஆர்ஐ ஆகிட்டாங்க, இப்போ வந்து கிளர்க்காக மாறிட்டார். இப்போ விவோக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அவர் பேர் கிளர்க்கு. நம்ம ஊர்லலாம் இருக்காங்களா? ஆமாம், அவங்களாம் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில. தலையாரி, அந்த மாதிரி தலையாரி பொறுப்பில் இவங்க இருந்தாங்க. லேவியனுக்கு அசிஸ்டண்ட்டு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துட முடியாது. ஒரு உதவியாளனா, ஏன்னா யார் சொந்தக்கார் இவங்க? அதனால் முக்கியமான பிள்ளைங்களாச்சே, அதனால் பிள்ளைங்களோடு சேர்ந்து இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக அது தேவனுடைய பெரிய இரக்கம். ஏன்னா மகா பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மோசேவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்ததுனால அந்த இரக்கம் மோசையின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அதனால் கிட்டமுட்ட அந்த கேனியர்கள், அந்த மீதியானர்கள், அந்த 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 மக்களுடைய வம்சத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வரலாறு. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வரலாறெல்லாம் இப்படி தேடி கண்டுபிடிச்சி படிப்பீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த லாஸ்ட் டைம் ஒரு 450 ரூபாய்க்கு ஒரு புக்கு கொடுத்தோம் பாருங்க, இதில் இருக்குது இதெல்லாம். உங்களுக்கு மட்டும் இந்த கதையெல்லாம் எங்கே கிடைக்குதுன்னா இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கணுங்க. 3000, 5000, 7000. சாம் இமானுவேலுக்கு அவங்க மாமனார் வீட்டிலேருந்து என்ன பைபிள் வேணும்னு கேட்டாங்க. பாப்பா அபியை கேட்டேன், உனக்கு என்னம்மா பைபிள் வேணும்னு கேட்டேன். அவள் ஒரு 1000 ரூபாயில் பைபிள் போதுன்ட்டா. அவருக்கு வாய் நான் தானே, ஒரு 7000 ரூபாய்க்கு பைபிள் வாங்கி கொடுங்கண்ணே. ஏன்னா ஒரு காலத்தில் நாடோடியாக இருக்கும் காலத்தில் நான் அந்த பைபிளுக்காக ஏங்கின காலங்கள் உண்டு. எங்களுடைய போதக பிதாக்கள் எல்லாம் அந்த பைபிள் தான் வச்சு மெடிடேட் பண்ணுவார். அதனால் அதுக்கு மேலே ஒரு ஆசை. சரி, நமக்கு தான் அந்த பாக்கி இல்லாமல் போயிடுச்சே, பிள்ளைக்கு என்ன கிடைக்கட்டுமே. உடனே அக்ரி பண்ணார், கார்டை கொடுத்து உடனே ஸ்வைப் பண்ணி ஓகே கிராண்ட் 7000. அடிக்கடிக்கு போய் எட்டி பார்ப்பேன் பைபிள் எடுத்து வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு. ஏன்னா சிலர் பட்டு போடுற மாதிரி மடித்து பீரோவில் வச்சுக்கிட்டா. ஏன் கல்யாண பைபிள் கதை கேட்டிங்கன்னா ரொம்ப தமாசா இருக்கும். ஒரு முறை பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு நான் எப்போவுமே பைபிள் வந்து தனியாக தான் வச்சுருப்பேன். அது அப்போ பேக்கில் இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு, அவசர அவசரமாக இறங்குறேன். ஜிப்பு கைட்டிட்டு இருக்குது போல இருக்குது பேக்கில் இருந்து. ஃபுட்போர்டில் இறங்கலான்னு பார்த்தா எனக்கு முன்னாடி பைபிள் மட்டும் தனியாக இறங்கி ஓடுது. அதுக்கு பேர் கல்யாண பைபிள். சரி தொலைஞ்சு போ,
பஸ் அங்கே நிற்கலையே, நான் என்ன பண்ணுறது? அதனால் அன்னையோடு அந்த பைபிள் தொலைஞ்சு போச்சு. நான் ஒரு ஊழியக்காராக அப்போது ஊழியத்தில் ஒரு 2 இலை 3 இலை துளுத்துட்டு இருக்குது. அதன் பிறகு எத்தனையோ பைபிள் கல்யாண மாலையாக இன்றைக்கி கல்யாணம் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். கிருபை. சென்டிமெண்ட்டாக வாழக்கூடாது. கல்யாண பைபிள் போயிடுச்சா, கல்யாண பைபிள் விழுந்துடுச்சா, அந்த சென்டிமெண்டல் நமக்கு இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் மாறக்கூடியது, மாறாதவர் இயேசு. அல்லேலூயா. இந்த சென்டிமெண்ட்டை வச்சுக்கின்னு குத்தி குத்தி பேசுவாங்க. கல்யாண பைபிளை தொலைச்சிட்டையா, நீ கல்யாண பைபிளை தொலைச்சிட்டையா. ஸ்தோத்திரம். என்னை பொறுத்தவரையும் மற்றவர்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறேன். வாங்க என்னோட கூட போகலான்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இவர்கள் அந்த 2:55 4ஆம் புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அவர்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் இருக்குது. என்ன போஸ்டிங்? கணக்கர். கணக்கர் தெரியுது அவங்களுக்கு? கணக்கு பிள்ளைங்க. ஆமாம், இவங்க கணக்கு எடுக்கிற ஆட்கள். இவர்கள் வம்சத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். சவுல் ராஜா இருந்த காலத்தில் இவங்க ராஜ்யத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. நீங்கள் 1 சாமுவேல் 15:6 படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க தாவீது வனாந்தத்தில் சுற்றி திரியும் பொழுது அந்த காலத்தில் ஒரு நண்பராக இருந்தாங்க. ஏன்னா இவரும் நாடோடியாக வந்துட்டாரு, நாடோடிகளுக்கு நாடோடி நண்பர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 30:29. போதும். ஆக இவர்களுக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத பிரீதி எடுப்பதும் ராஜாங்க காரியங்களை குறித்து வைத்து எழுதி வைப்பவர்கள் தான் இவருடைய மிகப்பெரிய வேலை. ஸ்தோத்திரம். இவர்களை பற்றி பீலையாம் ஒரு அழகான தீர்க்க தரிசனம் சொன்னான். என்னாமம் 24ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்து ஏன் கேனியன் இங்க வந்தான்? இவன் யாருக்காக சாபம் விட வந்தான்? இஸ்ரேலுக்காக சாபம் விட வந்தவன். ஆனால் இப்போ யார் உள்ள வர்றது? இவ்வளவு நாள் நம்ம இந்த கேனியனை நம்ம டச்சே பண்ணியிருக்க மாட்டோம். பீலையாம் கிட்ட கேனியனை யாருன்னா பார்த்துருப்பீங்களா? ஹலோ, என்ன சத்தமே காணோம்? யாருன்னா இது வரைக்கும் நான் பார்த்தேன். நிச்சயமாக வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானே இன்றைக்கி தான் பார்த்துருக்குறேன். யார? என்ன தம்பிமார்களை கொஞ்சம் கவனமாக படிங்கடா பைபிள் எல்லாம். தங்கச்சிமார்களை கொஞ்சம் கவனமாக பைபிள் படிங்கம்மா. வரீங்களா? போலாமா? என்ன சத்தமே காணுமே? நான் தான் மணிக்கணக்காக உட்காந்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிருக்குதுங்க இதை நான் தியானிக்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேணியனை பார்த்து சொல்லுவேன், இரு அப்புறம் வந்து தியானிக்கிறேன். அப்புறம் நைட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை. நைட்டு ஹோட்டலில் சும்மா ஒரு கெட் டுகெதர், ஃபேமிலி கெட் டுகெதர். அப்படி போய் நைட் 12 மணி ஆகிப்போச்சுங்க. 11 மணி 11:15 ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து திரும்ப கேணியனை எடுத்து வச்சுன்னு உட்காந்துருக்குறேன். அப்புறம் 12 ஆகிப்போச்சு, தூக்கம் வந்துச்சு. சரி நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு போயிட்டேன். திரும்ப காலையில் வந்து பழசு எழுதுனாலும் ஒரு கிழிச்சிட்டு திரும்ப புதுசாக எழுது. இது காத்தால வேலை. இதே தான் மேகசின் வேலையும். எழுதிட்டே இருப்பேன், திடீர்னு கிழிச்சிடுவேன். படம் சரியாக வரலன்னு என்ன பண்ணுறது? ஆமாம், அந்த பிள்ளைங்க கூட சொல்லுவேன், இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, சரியாக மெசேஜ் வரலன்னு வச்சுக்க, டெலீட் பண்ண சொல்லிடுவேன். திரும்ப பேசுவேன். அதனால் என்னை பொறுத்த ஒரு அழகு ரொம்ப முக்கியம். ஒரு அழகை பற்றி பேசுகிறேன்னு அழகு படம் எடுத்துட்டேன். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அது என்னைக்கு பேசுவேன்னு தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அற்புதம். அதனால் மக்களே, இது நம்முடைய அறிவுக்கு, ஆன்மாவுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய செய்தி. லேவியர்களோடு இவர்கள் சேர்ந்து கொண்டபடியினால் இவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாகவே வாழ்ந்துட்டாங்க. இவங்க எதை இப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, தேவனுடைய ஆலயம்
வனாந்தரத்தில் அது நடமாடிக்கிட்டே இருக்கிறது போல நீங்களும் கூடாரத்தை கட்டி வாழாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்ரேல் ஜனங்க ஃபாலோ பண்ணாங்களே இல்லை, இவங்க எங்களுக்கு கோயில் கட்டாதீங்கப்பா, உங்களுக்கு கூடாரங்களோடு கூட வாழுங்க, இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னது யாருக்கு போய் உட்காந்துக்குச்சு? கேனியர்களுக்கு போய் உட்காந்துருச்சு. அந்த பயபக்தி இன்னொருத்தருக்கு சொன்னா இங்க அதை சொல்லுவாங்கல்ல, இங்க அடிச்ச எங்க வலிக்குன்னு தெரியுமில்ல எங்களுக்கு, அந்த போல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேலுக்கு கொடுத்த வாக்குகள்லாம் யாருக்கு போய் உட்கார்ந்துருக்கு? அதுதான் நான் கேள்வி கேட்டேன் இவங்க கிட்ட, எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இல்லை, மோசே சொல்லும் பொழுது எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல இது, ஆமாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே, எதுக்கு பெரிய பெரிய வீடை கட்டிக்கிட்டு, ஓகே நல்லா இருக்கிறோம் இப்படியே போயிடலாம். ஏன்னா திராட்சை ரச செடி எல்லாம் அவங்க இஸ்ரேல் வைப்பாங்க, அதில் எங்களுக்கு எப்படினாலும் பங்கு வரும், அதை சாப்பிட்டு போயிடுறோமே, அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. வரீங்களா என்னோட கூட? இப்போ பீலையாம் இவர்களை பற்றி சொன்ன விஷயம் என்ன படிப்போம். உன் வாசஸ்தலம் அரணிப்பானது, உன் வாசஸ்தலம் கம்பீரமானது, உன் கூட்டை கன்மலையின் மேல் கட்டினாய், உன் கூட்டை நல்ல கண்மலையின் மேல கட்டிக்கிட்ட, கண்மலை மேல கட்டிக்கிட்ட மோசையினால. உனக்கு புரியுதா? கண்மலையின் மேல உன் வீட்டை கட்டிக்கிட்ட, ஆகிலும் கேனியன் அழிந்து போவான், ஆனாலும் கேனியன் அழிவான். இது என்ன ஒரு பயங்கரமான வாக்குத்தத்தமாக இருக்குது என்ற வரலாறு. நான் இப்போ பேச மாட்டேன், இது எப்போ நடந்தது, ஏன் அழிஞ்சாங்க, எதனால் அழிஞ்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னால் நான் போகிற ரூட்டில் அது ரீஇன்ட்ரெஸ்டாக இருக்காது. அதனால் அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நடந்தது. இன்றைக்கி கேனியருடைய சந்ததி கேனியர்களை பார்க்க முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. ஏன் அழிஞ்சாங்க, எதற்கு அழிஞ்சாங்கன்னு அந்த ஆராய்ச்சியை கண்டுபிடிக்க முடியல. ஸ்தோத்திரம், வருங்காலங்களில் கண்டுபிடிச்சா நான் சொல்கிறேன். அதனால் வாக்குத்தத்தம் வந்ததுனால் அவர்கள் அழிஞ்சாங்க. அதனால் வாக்குத்தத்தம் இப்படி தேவனாகிய கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்னார், அவர்களுக்கு அவருடைய சந்ததியில் பிள்ளைகள் இல்லாமல் போகாது. ஏன் இன்னு கேட்டால், அப்படி அருமையான செல்ல குட்டிங்க, அப்பா அம்மா வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைங்க என்று சொல்லி அப்படி மெச்சுக்கிட்டாரு. அதனால் என் அன்பு மக்கள், இன்றைக்கு இந்த ரேகாபியரை பற்றி தான் பேசப்படுறோம். ரேகாப் அல்ல, ரேகாபியர். ரேகாப் என்ற பேரில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க வேதத்தை, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போது இந்த சந்ததிக்கு மட்டும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நன்மைகளையும் கனத்தையும் பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா ராஜா? கர்த்தரே அவர்களை மெச்சிக்கிறது தான் எனக்கு பெரிய புல் அரிக்குது. ஸ்தோத்திரம். யார் மெச்சிக்கிறது? அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை, வானத்தி பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தரே அவர்களை மெச்சுகிறார். தாயின் கருவில் உருவாக முன்னே எபிரேயர்களை தெரிந்து கொண்டு இஸ்ரேலர்களை வழி நடத்த தன் ஜீவன் தன் ரத்தத்தை தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனையும் கொடுத்து அவர்கள் நேசித்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக ரேகாபியர்கள் நாடோடிகளை ஒப்பிட்டு மெச்சிக்கிறார். இதுதான் என்னை ஆச்சரியப்படுத்தின விஷயம். ஸ்தோத்திரம். போலாமா? ஆக எனக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இந்த செய்தி நேரம் முடிய. 9:50ங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நேரம் போது பார்த்தீங்களா? வாங்க என்னோட கூட போகலாம். ஒரு 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 3 தலைப்பு இருக்கிறாங்க இதில். நம்பர் 1, உங்களுக்கு போதுங்களா? என்ன போதுமா போதாதா? இதனுடைய வரலாறு போதாதுன்னா பைபிள் ஸ்டடி ஆகிடும். இன்னும் நல்லா டீப்பாக பார்க்கலாம் அதிலெல்லாம். இது வந்து பிரசங்கமாக இருக்கிறதுனால எனக்கு பிரசங்கம் அதை நான் முக்கியப்படுத்திட்டு நான் போகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நம்பர் 1, ரேகாபியர்கிட்ட நான் போய் கேட்கும்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் எங்கள் அப்பா அம்மா வார்த்தையை தட்டாதவர்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா சாம்சன்? நாங்கள் சொல்லுங்கள், வைங்க. ஃபஸ்ட்டு டாபிக், பெற்றோரை கனம் பண்ணினவர்கள். நாங்கள் யாரு? பெற்றோரே. என்றைக்கு இருந்தாலும் பெற்றோர் பெற்றோர் தான், அதில் மாற்றமே இல்லை. நான் சொன்னேன், இப்போ எனக்கு 3வது ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர்கள் எனக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க யாரு? பெற்றோர்கள் தான். ஹல்லேலூயா. இந்த 2 நாளுக்கு முன்னாடி கூட எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு மன வருத்தத்தோடு அப்பாவை போய் சேர்த்தோம். அவர் செத்ததுக்காக வருத்தப்படலை, இவ்வளோ காலம் என்னை பெற்று எடுத்து வளர்த்து ஒருத்தர் எட்டுமே சேர்த்தோம். அம்மா முடியாமல் இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
அன்பு நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதனால் அப்பா அம்மாவை வெறுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றது ஏட்டில் எழுதப்படாத சாபம், ஆசீர்வாதம் இல்லை அது. அதனால் மகனே மகளே, திரும்ப நான் சொல்கிறேன், மாமனார் மாமியாரை வெறுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு மாமனார் மாமியாரை நீங்கள் ஆவீங்க, அந்த தலையெழுத்து உங்களுக்கு வந்து விடியும். நான் சொல்கிறது இல்லை, இதெல்லாம் எழுதப்படாத விதி. ஒரு நாள் தலை விதின்னு எடுக்க போகிறேன். அதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த 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 பிரசங்கமெல்லாம் நீங்கள் கேட்டால் தான் நாளைக்கு நீங்கள் தலைவர்களாக மாறவே எல்லாமே கற்றுக்கணுங்க. ஒரு பிரசங்கியார் என்றவன் வெறும் வேதத்தை மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையை உச்சியிலிருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு இருக்கிற அகில ஆண்டத்தையும் அவன் பார்க்கணும். அவன் தான் யாரு? பிரசங்கி. மொழி இலக்கணம் தெரியணும், அவனுக்கு சுற்றுயியல் தெரியணும், அவனுக்கு புவியியல் தெரியணும், வரலாறு தெரியணும், அறிவியல் தெரியணும், விஞ்ஞானம் தெரியணும், அவனுக்கு அத்தனையும் தெரியணும். பாதாளத்திலிருந்து பரலோக வரியம் தெரியணும். அவன் தான் யாருங்க? டீச்சர். ஏதோ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே உற்சாகமாக இருக்குது, நான் பிரசங்கம் பண்ணணும் போல இருக்குதுன்னா பண்ணுவேன். ஒரு 10 வருஷம் வண்டி ஓடும், திரும்ப 11ஆவது வருஷம் பண்ணது தான் திரும்ப வரும். இந்த 50 வயசுக்கு மேலே உள்ள ஆளுக்கிட்ட பேசி பாருங்களேன், அந்த கால பிரசங்கம் தான் வரும். நாங்கள் இருந்தோமில்ல, நாங்கள் போனோமில்ல, நாங்கள் வந்தோமில்ல, நாங்கள் செஞ்சோமில்ல, பழசதான் எடுத்து விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நடக்குது சொல்லுப்பாண்ணா, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்கள் இருந்தோம், போனோம், வந்தோம். அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க மக்களை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் சத்தமே காணோம். ஆஃப்டர் 50 எல்லாம் சிரிக்கவே மாட்டேன்றீங்க. சின்ன சிறுசு தான் சிரிக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த நிலைமைக்கு போயிடாதீங்க மக்களை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியும் புதிதாகவே இருக்கட்டும். என்ன சத்தமே காணுமே. ஆமென். சில நேரத்தில் நான் கூட சொல்லுவேன், அது வரும் அடிக்கடி. யார் என்ன இந்த ஊழியக்காரங்களாக சொல்லும் போது சொல்லுவேன், இப்போ நான் கூட அப்படின்னு சொல்கிறது. வரீங்களா? போகலாமா? நம்பர் 1. நம்பர் 2, அவங்க என்னை பார்த்து சொன்னது, இன்னொரு முறை 35 அதிகாரம் படின்னாங்க. புரியுதா எதனா? ஆமாம் புரியுது. இப்போ தலைப்பு வைன்னு சொன்னாங்க, தீட்டுப்படாதவர்கள். ஓகே, 10 பேர் சேர்ந்து கை தட்டினாங்க. வெரி குட், நல்ல டாபிக் வச்சேன். நாங்கள் யார்? தீட்டுப்படாதவர்கள். அவளை பார்த்து கேட்டேன், 3வது ஒரு டாபிக் வேணும், ஏன்னா நான் 3 குறிப்பு கண்டிப்பாக சொல்லணும் எங்கள் சர்ச்சைக்கு. சரி வச்சுக்க, நாங்கள் நற்சாட்சி பெற்றவர்கள்னு வச்சுக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சாட்சி பெற்றவர்கள்? நான் சொல்லுவேன் பிரதர், இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்க, கடைசியில் என் அப்பா கிட்ட போய் கையை கட்டி நிற்கணும் பிரதர். அவர் உங்களுக்கு அங்கே பிதாவுக்கு முன்பதாக சாட்சி கொடுப்பாராம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்தின் திருச்சபையை குறித்து அவர் தான் சாட்சி கொடுப்பார். என்னப்பா, உங்க ரத்தத்தினால் எத்தனை பேர் கரெக்ட் ஆனாங்க அல்லது எத்தனை பேர் கரப்ட் ஆனாங்க, அவர் தான் கேட்பார். அவர் சொல்லுவார். உடனே அவர் ஏஞ்சலை கூப்பிடுவார். ஏஞ்சல், இங்கே யாருன்னா ஏஞ்சல்னா உங்களை இல்லை, தூதனை கூப்பிடுவார். இங்கே பாப்பா, அந்த பேர் இருக்குதா, அது இப்போ தான் சிஸ்டத்தில் தட்டினால வந்த சான்னு போட்டால் சம்பத்து, செல்வம், சாம்சன் அப்படி ஓடி வரும். அந்த மாதிரி அப்படி தட்டினா அப்படி வந்து நிற்கும். யார்? தாசா. ஓகே, சாம்சன் பாஸ்டரோடு சில வருஷங்கள் பாடினான். இரவு 12 மணிக்கு அழைத்தாலும் போவான். பிறகு அவனை போல் தன்மை உள்ளவன் எவனும் இல்லை. ஓகே, நீ போகலாம் பிதாவின் ராஜ்யத்துக்கு. இப்படி குமாரன் சாட்சி சொல்லுவார் நம்மை குறித்து. தம்பி, அதனால எல்லாருடைய வாழ்க்கையும் அங்கே போய் முடியும். ஞாபகம் இருக்கட்டும் தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, யாருக்கிட்ட போய் நற்சாட்சி வாங்கணும்? அதனால இப்படியே பரலோகத்துக்கு நேராக போயிடுவோம்னு நினைக்காதீங்க. அங்கே ஒரு செக் இருக்கு, செக் போஸ்ட் இருக்கு. அன்பு நண்பர்களுக்கு, பாடி நண்பர்களுக்கு சொல்கிறேன், பாடியில் ஒரே ஒரு சிக்னல் உண்டு, சிக்னலில் கேமரா போட்டுட்டாங்க, பார்த்து போங்க. பாடியில் ஒரே ஒரு சிக்னல் தாங்க இருக்குது, பாடி சிக்னலில் கேமரா போட்டுட்டாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு நம்பர்லேருந்து ரிஜிஸ்டர் ஆகி டைரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், 100 ரூபாய் ஹெல்மெட் ஃபைன். டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கலை. அதனால் நண்பர்களே கொஞ்சம் பார்த்து போங்க. பாடி நண்பர்கள், சென்னை வாசிகளே,
K4 போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் கேமரா வச்சுருக்காங்க. சரி, இது நமக்கு வேண்டாம். நற்சாட்சி பெற்றுக்கொள்ளுங்க. வரீங்களா? வாசிக்கலாம். எரேமியா 35:9 வசனம். நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். பாருங்களா, அதனால தான் முதல் டாபிக் சொல்கிறேன். இவங்க யாரு? அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிற பிள்ளைகள். பிரைஸ் தி லார்ட். தம்பி தங்கச்சிமார்களே, புருஷமார்களே, மனைவிமார்களே, எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை விட ஒரு அறிவு சார்ந்த மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போகிறது நல்லது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறது, ரொம்ப வருஷமாக தான் நெஞ்சு வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா திருச்சபைகளில் இப்படிப்பட்ட வேதனையெல்லாம் வந்துடக்கூடாது. மல்கியாவின் புஸ்தகம் என்னோடு கூட 1 அதிகாரம் 6வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கேடா இஸ்ரவேலர்களே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். நான் உங்களுக்கு பிதாவானால் எங்கே? அதனால நான் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இங்க பாருங்க, மனைவிமார்களே, உங்க புருஷன்மார்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படுத்தாதீங்க அவங்கள. வேதம் இப்படிதான் சொல்லுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புருஷன்மார்களே, ஒருவேளை உங்களுடைய மனைவி விட அறிவிலும் ஞானத்திலும் கொஞ்சம் குறைந்திருந்தால், உங்க மனைவி கொஞ்சம் ஹைக்கில் இருந்தால் ஓகே, சொற்பேச்சை கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சில வீடுகளில் இப்படி ஆப்போசிட்டா இருக்கும், பரவாயில்ல. ஆனால் வேதத்துக்கு மாறாக ஒன்றும் நடக்கவே கூடாது. புருஷன்மார்களுக்கு மனைவிகள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஏன் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது பேச்சு இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் தேவ கட்டளை. வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். என்னோடு கூட வாசிங்க. யாத்திராம புஸ்தகம், யாத்திராமத்தை விட உபாகமம் 5:16 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, கொடுக்கும் வாழ்க்கையிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும், ஆயுசு நாட்கள் வியாதி, வம்பு, தும்பு, தற்கொலை, கொலை எண்ணங்கள் வராதபடிக்கு, நீ நன்றாயிருப்பதற்கும், நல்ல வாழும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. மரியாதை கொடுத்து வாழ்ந்துக்கோ. ஸ்தோத்திரம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அது வாழ்க்கையே இல்லை தங்கச்சி, தம்பி. ஸ்தோத்திரம். சொல்ல 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 தப்பு பண்ணாதீங்க. குழந்தைமார்களுக்கு சொல்ல, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம், அப்பா அம்மாவை மரியாதை கொடுத்து வாழுங்க. அதுக்கு பேர் தான் கனம். நிறைய பொறுப்புகள் இருக்கு பிரதர். இங்கே பாருங்களேன், இப்போ நான் சீமா மாதிரி பேசிடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னை பராமரிக்கிற வேலை யாருடைய வேலை? பிள்ளைகளுடைய வேலை. இப்போ பிள்ளைகளை அப்பா அம்மா கவனிக்கிறோம். நாளைக்கு அப்பா அம்மா சரிஞ்சு யாருக்கிட்ட தான் போவாங்க? பிள்ளைங்கிட்ட போவாங்க. இதெல்லாம் பொறுப்பு. அப்போ கவனிக்காம பார்க்காம இருக்கிற நாளைக்கு எப்படி அப்பா அம்மாவை பார்க்க போற? அப்போ வாழ்க்கையில் உயர்ந்து அந்தஸ்தில் வரணும்னா இந்த ஃபர்ஸ்ட் படி அப்பா அம்மா வார்த்தைக்கு. சபையே போதகருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. பாஸ்டர் என்ன சொல்லுகிறார் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற சபை தாங்க சபை. அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார் என்றதெல்லாம் அதை விட்டுடுங்க. அதனால தான் சிலருக்கு என்னோட பேசுறதுக்கு பிடிக்கல. எனக்கு சிலரோடு முகம் கொடுத்த பேச பிடிக்கல. உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். உங்களோடு பேச எனக்கு சில நேரங்களில் பிடிக்கல. காரணம், என் வார்த்தையை ஒன்று கூட நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. எந்த வகையில் நான் கீழ்ப்படுகிறேன், எந்த வகையில் நான் ஃபாலோ பண்றேன்றதை பாருங்க. பரியாசக்காரராக இருக்காதீங்க. என்ன பின்னாடி போயிட்டு பேசிடாதீங்க. என்ன இருந்தாலும் முன்னாடி பேசுங்க.
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சரி இல்லையா கிழிச்சிடுவேன், என்ன நானே கிழிச்சுப்பேன். நான் சரியில்லைண்ணா, ஏன்னா என் லைஃப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன். கனம் பண்ணுங்க. சபை கர்த்தரை கனம் பண்ணணும். மக்கள் ஊழியக்காரனை கனம் பண்ணணும். ஊழியக்காரனுடைய வார்த்தையை குடும்பம் கனம் பண்ணணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதுக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இருப்பீர்களானால் முடிவு வேதனை. இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு நிற்கிறாங்க? ரேகாபியர் நாடோடிகளுக்கு முன்பதாக வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. சொந்த மண்ணில் வாழக்கூடியவன் சத்துரு கையில் அகப்படுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. பாருடா, இவங்கெல்லாம் எனக்கு கீழ்ப்படுகிறாங்கடா, அவங்க அப்பா அம்மா கீழ்ப்படுகிறாங்கடா, எனக்கு கீழ்ப்படியிலே ரேமியா புலம்புகிறாருங்க. ரத்த கண்ணீர் விடுறார், மெச்சுக்கிறார். அப்பா அம்மாக்கு எப்படி கீழ்ப்படுகிறானுங்க பாரு. அவங்க அப்பா அம்மாலாம் செத்துட்டாங்க, ரேகாப் செத்துட்டாரு, யோனாதாபம் இல்லை. ஆனால் பசங்க எங்கள் அப்பா சொல்லிட்டு போனார்ன்றது வரைக்கும் வீடு கட்டலை, திராட்சை தோட்டம் வைக்கல, அப்படி வா குடிக்க சொன்னால் என்ன பண்ணுறது இல்லை, அது புள்ள அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டார் பாருங்க. பரிசுத்த வேதாமத்தில் அவருடைய வாழ்க்கை வச்சுட்டாரு பாருங்க. இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் ரேகாப். எத்தனை பிள்ளை ஒரு மயிரை வெட்டுடானா மயிருக்கு கூட கீழ்ப்படுறது இல்லை. யோசிச்சு பாருங்க. எதை நான் சொல்லுவேன், அடங்காத திமிர் பிடிச்சது நம்ம உடம்புல ரெண்டு இருக்கு. ஒன்று நரகம், இன்னொன்று தலைமயிர். நீ வெட்ட வெட்ட ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், வளர்ந்து. ஆனா இதுக்கு போய் என்ன அட்ராக்டிவ் டெக்கரேட்டிவ், அது அடங்காத திமிர் பிடிச்ச பெருமைக்கார ரெண்டு உறுப்பு இருக்கு நம்முடைய பாடியில. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா அதனால வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, ஆண்கள் தலைமயிரை வெட்டு, பெண்கள் தலைமயிரை வெட்டாத. ரொம்ப அழகா சொல்லுது. அது அப்படி அப்படியே ஆப்போசிட் இருக்கு. இவன் வெட்டுறான், அவன் வெட்ட மாட்டேன்றான். வெக்கமா இருக்குதுங்க. நான் சொல்லுவேன், நண்பா, உழைச்சி உழைச்சி ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். கர்த்தருடைய நன்மை இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். உங்களை அழகுபடுத்தி உன் பெற்றோர் உன்னைக்கு அழகாய் அழகாய் வச்ச அந்த வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. கடைசி வரைக்கும் என் அம்மா சொல்லி கொடுத்தது, அப்பா சொல்லி கொடுத்தது, ஸ்தோத்திரம், அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிக்க. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற மகளே மகளே கவனம். பிள்ளைகளை கவனமாய் வளர்க்கக்கூடிய பெற்றோர்களா இருங்க. ஊதாரிகளை வளர்க்காதே. குழந்தை சாட்சி சொன்ன, எங்க அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, நல்லவன். நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் பண்ணு, சபி கர்த்தர் தருவார். எங்கள் சின்ன பிள்ளையாண்டானுக்கு செப்பல் பாட்டம் கம்ப்ளீட்டாக கட்டிட்டு வந்துடுச்சு. அப்படி ரெண்டாக காட்டினார். அவர் தூங்கி எழுந்ததுக்குள்ளே ஒன்றா ஒட்டி வச்சுட்டேன். தம்பி செப்பல் நல்லா இருக்கு, எடுத்துகிட்டு போ. அவன் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். திரும்ப பிச்சுக்கிச்சு, திரும்ப அவனே ஒட்ட ஆரம்பிச்சிட்டான். நன்மை அப்பா அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. நன்மை உனக்கு புத்தி வந்துடுச்சு இல்ல, மீச முளைச்சிடுச்சு இல்ல, வண்டி ஓட்ட தெரியுது இல்ல, இப்ப அடுத்தது முழங்காலால் வாங்க. செவி கர்த்தர் தருவார். அதுதான் ஆசீர்வாதம். அப்பா அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுட்டு எங்க அப்பா மோசமானவர் இல்லடா, நாளைக்கு உன் பிள்ளைக்கு நீ என்ன சொல்லி தர போற? இப்பவே கத்துக்க. அப்பா அம்மாவுக்கு சொல்றேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ அடுத்தது இந்த தாத்தா பாட்டிங்க இருக்குதுல்ல, ஒரே சண்டை. தாத்தா வாங்கி கொடுப்பார், தாத்தா பாட்டி வேணாம், பாட்டி வாங்கி கொடுப்பார், தாத்தா வேணும். நோ சாரி. பிள்ளைகளை விசுவாசத்தில் வளருங்க. ஏன்னா இறைவனை கல்லா பார்க்காத, மரமா பார்க்காத, உயிர் உள்ளவராய் பாருங்க. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பிள்ளைங்க கற்றுக்கிட்டோம். அல்லேலூயா. பாட்டா வருது, ஆனால் நேரம் இல்லையே. சரி, சி மைனர் ஒரே ஒரு பல்லவி மட்டும் பாடிடுறேன். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினார்
அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. நீ கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அழிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இந்த அனுபவத்தை கற்றுக்குங்க, கர்த்தர் சமுத்திரம் கற்றுக்குங்க. அப்பதான் இந்த பாட்டெல்லாம் நல்லா பாட முடியும். ஸ்தோத்திரம். அதனால ஒவ்வொருவரும் வளருங்க மக்களே. யோசிச்சு பார், இது வரைக்கும் என்னுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் எவ்வளவு ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். சிலரை தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவேன், அதை டைவர்ஸ் பண்ணுவாங்க. இதை சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நற்போதனைகள். ஃபாலோ பண்ணிக்க, நேரம் இல்லை எனக்கு. ஸ்தோத்திரம். போலாமா? நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்க? இயேசு ரொம்ப அழகா சொல்லுவார். மத்திய 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார். என் நுகம் மெதுவாயும், என் நுகம் மெதுவாயும், என் நுகம் மெதுவாயும், என் சுமை லகுவாயும் இருக்கிறது என் என்றார். சுமை லகுவாயும் இருக்கிறது. அதனால 28வது வசனம் சொல்லுவார், வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னா. இங்கே வருத்தப்படுறோம், எங்க பாஸ்டர் டம் அடிக்க கூடாதுன்றாரு, எங்க பாஸ்டர் நாங்க வளர்ப்போம். நல்லதானடா சொல்ற தம்பி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹலோ, இந்த உடல் தேவனுடைய ஆலயம். அந்த அழகுல வரும் அந்த சப்ஜெக்ட் எல்லாம். உன்னுடைய அழகு என்ன தெரியுமா? ஆன்மாவை எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் அழகா வச்சுக்கிறீங்களா, அதான் உங்களுடைய அழகு. இந்த அழகு மத்தவன் பார்க்கறது பார்த்துக்குங்க. ஸ்தோத்திரம். நீ என்னதான் டெக்கரேட்டிவ் பண்ணி நீ கண்ணாடி எதிரோ அதை நீ சத்தியமா ரசிக்க முடியாது. நான் ப்ளூ கலர் கார் வாங்குறேன், ஒயிட் கலர் கார் வாங்கலாம், அதுல என்ன டெக்கரேட்டிவ், அது சத்தியமா நீ பார்க்க முடியாது. யார் தான் பார்ப்பான்? நான் அடிக்கடி கார் வாங்கும்போது அதான் யோசிப்பேன், இன்டீரியர் எப்படி இருக்கு, இன்ஜின் எப்படி இருக்கு, கலர் எல்லாம் செகண்ட். ஹலோ, பொண்ணு பார்க்கும்பொழுது குணத்தை பாருயா. வெள்ளை கலர் அது மாறிடும், டாப் டவுன் மாறிடும், ஃபேட் ஸ்லிம் மாறிடும். அந்த நேரத்தில் டெக்கரேட்டிவ் பொண்ணு வந்து நிப்பாடா, அதை மாற்றி மறந்து அதை மயங்கிடாதே. வேஷம் கலைஞ்ச பிறகுதான் தெரியும். கல்யாணம் ஆகி 1 மாசத்துல கல்யாணம், 2வது மாசத்துல கலைஞ்சிரும். அன்னைக்கு தான் தப்பு பண்ணிட்டேன் டான்ஸ் அண்ணா என்ன பண்றது. சரவண போல ஆளெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாரு. ஏண்டா அந்த ராகாஷை கல்யாணம் பண்ணோம். இன்னைக்கு ரேகாவா இருக்கிறார் அவருக்கு. ஸ்தோத்திரம். ரேகாவுக்கு அர்த்தம் தெரியுமா? மென்மைன்னு அர்த்தம், சாஃப்ட் கேரக்டர். இந்த ரேகா பியாருக்கு அதான் பொருள், மென்மையானவர்கள்னு பொருள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பேரே மெதுவா வருது. உங்க பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்த பேரெல்லாம் மாத்த மாட்டாரோ? வாழ்க்கைய மாத்து. பிரைஸ் தி லார்ட். பேரை மாத்தினதாக நான் எங்கேயும் பார்க்கல. வாழ்க்கையை மாற்றதான் இறைவன் சொன்னார். பேரை மாத்தன்னு எனக்கு கட்டளை இல்லை. வரீங்களா? போலாமா? சத்தமே கேட்டமே. நம்பர் 2, அதனால ஒரு சபதம் எடுக்கலாமா? நான் மறியும் என் அப்பா அம்மா வார்த்தையை மீற மாட்டேன். சத்தமே காணுமே. அப்பா அம்மா இல்லை பாஸ்டர், நான் இருக்கிறேன்டா உனக்கு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. சபையே, நான் உயிருக்க வரையும் என் போதகனுடைய வார்த்தையை நான் மீற மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். மருமக்கமாரே, உன்னுடைய மாமியாரை துட்சமா நினையாதே. மாமியாரே, உன் மருமகளை துட்சமா நினையாதே. நாளைக்கு அவதான் உனக்கு. பார்த்துக்கோ. நானும் மாமனார் தான். அதனால உங்களுக்கு பேசும்போதெல்லாம் என்னையும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். மாமனார், மாமியார், அப்பா, அம்மா 4 பேரும் பேசுவேன். என்னோட பழைய செய்தியெல்லாம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் பேசலை. எனக்கு நேற்றுக்கு தான் கல்யாணம் ஆச்சு என் பிள்ளைக்கு.
இது முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறேன், புதுசெல்லாம் பேசல. நான் எங்கன்னா போய் செத்துருவேன், நான் அவகிட்ட மட்டும் அடங்க மாட்டேன். அந்த நாடோடி வாழ்க்கைக்கு எதுக்குங்க சபை? குடும்பம் அழகானது, குடும்பம் சமாதானத்துக்குரியதுன்றது சொல்லிக் கொடுக்க தானே சபை. இப்படி இப்படி பேசுறதுக்கு சபை? நான் எங்கன்னா போய் செத்துருவேன், நான் எங்கனாலும் போயிடுவேன். எந்த பாசம் சொல்லி கொடுத்தான்? அத சமாதானத்துக்கு வழியை பாருங்க. பெரியவங்க கொஞ்சம் கொஞ்சம் புத்திமதிய கோபமா சொன்னா உடனே கோச்சிக்காதீங்க. நல்லது, ஸ்தோத்திரம். வரீங்களா? போலாமா? என்ன சத்தியம் பண்ணிட்டீங்களா? எங்களுடைய போதகருடைய வார்த்தை மீற மாட்டோம். எந்த நாட்டுக்கு போனாலும், வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நண்பர்களே, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை அழகு காட்டுங்கள். இப்போ தான் ஊரை விட்டுட்டு எருசலேமுக்கு வந்து இங்க சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா வார்த்தை நாங்க மீற மாட்டோம். நீ எந்த ஊர்ல வேணாலும் இருங்க பிரதர், போதகருடைய வார்த்தை கேளுங்க. தம்பி, அதனால இந்த விஷயம் உனக்கு வாடித்தரமா இருந்தால் நீங்கள் எங்க வேணாலும் போங்க, நல்லா இருப்பீங்க. சின்ன பையன் நேற்று ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போனோம் கிரவுண்டுக்கு. அனுப்ப மாட்டேன், நீ ரட்சிக்கப்படு, அனுப்புறேன். ரட்சிக்கப்படலன்னா ஆயிடுவ, உலகத்தாரோடு சேர்ந்து கெட்டு போயிடுவடா. அவன் பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தை தான் பேசுவான், அவனுடைய சிந்தனையெல்லாம் பேட் சிந்தனை தான், அவனுடைய ஐக்கியமெல்லாம் கெட்ட ஐக்கியம் தான். உன்னை ரூட்டு மாத்திடுவானே, உனக்கு இன்னும் டோரே போடலையே, நீனே ஓப்பன் கிரவுண்டா தான் இருக்கிற. அதனால கூத்தாடி வம்பாடி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினார், சொல்லி அனுப்பிச்சேன். எவ்வளோ ஃபாலோ பண்ணுறான்றத கனியில் தெரியும், கொஞ்ச நாளில் தெரிய தானே போகுது. சொல்லுவாங்களா ஊரில் பழமொழி, கத்திரிக்காய் காய்ச்சா கொஞ்ச நாள் கழிச்சு தெரிய தான் போகுது எல்லா 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 காரியமும். நண்பர்களே, அதனால் காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, நீங்கள் இவ்வளோ காலம் என்ன படிச்சிங்கன்றத இங்கே பதில் சொல்லும், காலம் பதில் சொல்லும். இந்த பாருங்க, ஒரு சிறப்பு சாட்சி. உன்னுடைய படிப்பு ஒரு நாள் உன்னுடைய வளர்ச்சியை சாட்சி கொடுக்கும், காலம் பதில் சொல்லும். நண்பர்கள், அதனால தான் நான் சொல்லுவேன், சாவறதுக்கு முன்னாடி சிறப்பாய் வாழணும்னு பாருங்க. செத்த பிறகு எனக்கு தோத்திர கூட்டம் நடத்தலையே, எனக்கு கர்மாந்திரம் பண்ணலையே, அந்த கவலையே வேணாம், நேரடியாய் அப்பாவின் மடிக்கு நீ போயிடுவேன். வரீங்களா? நம்பர் 2, உங்களை ரொம்ப நான் இருக்க வைக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா டைம் ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம். 35:11 எரேமியா. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்தில் வந்தபோது நாம் கல்தேயருடைய ராணுவத்துக்கும் சீரியருடைய ராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்றார்கள். எருசலேமிலே தங்கி இருக்கிறோம். 5வது வசனம். திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபுடைய குடும்பத்துக்கு சேர்ந்த புத்திரரின் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப். இந்த ரேகாப்பு ரேகாப்பு ரேகாப்புன்னு வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். அதனால நம்முடைய வம்சம் எங்க தெரியுமா? ஆதாமில் இல்ல, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இருக்கிறது. நாம் திட்டுப்படாதவர்கள். அல்லேலூயா. தைரியமா சொல்லு பிரதர், நமக்கு அந்த பழக்கம் இல்ல. ஏன் இல்ல? நான் இயேசுவின் பிள்ளைன்னு சுவிசேஷத்தை சொல்லுங்க. வெத்தலை பாக்கு இல்ல, நாங்க தீட்டுப்பட மாட்டோம். ஸ்தோத்திரம். பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணை கேலி பண்றது, இந்த பையனை கிண்டல் பண்றது இல்ல. நீ லவ்வே பண்ண தெரியாதாடா உனக்கு? உனக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்து கூட உங்களுக்கு ஆசையே வராதா? வராது, ஏன்னா நாங்க தீட்டுப்பட மாட்டோம். ஞாபகம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். நேற்று டேவிட் பிரதர் ஒரு கதை சொன்னார். அந்த மாதிரி சர்ச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு நான் லவ் பண்ணுறேன், அவன் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா? அப்பா அம்மா பொண்ணு பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க பொண்ணுக்கு.
இப்போ பாஸ்டர் கிட்ட போய் கேட்குறா, அங்கிள் என் கல்யாணம் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகும். வீடு வாசல் பார்த்து முடிச்சு நிச்சயம் பண்ணுறாங்க, நீ நினைக்கிறபடியே ஆகும். இப்போ போய் கேட்குறா, ஆகும் அங்கிள், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகும். கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சது, மறு முடிஞ்சது, 7வது நாள் சூசைட் பண்ணி செத்துட்டா. இதான் விரும்புகிறபடியே நடக்கும். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டா சாவு தான் வரும். நான் யாரை பக்கத்தில் வச்சிருக்கிறேன்? சபைக்கு எதுக்கு வரும்? தீட்டு கழிக்கத்தாங்க சபை, தீட்டை உண்டாக்கிக்கல. ஸ்தோத்திரம். நண்பர்களை பார்த்துக்குங்க, நம்மளை பார்த்து தீட்டு தூரமா இருக்கணுங்க, பக்கத்தில் இருந்தா கூட அதை தள்ளி விடுங்க. ஸ்தோத்திரம். இந்த சரீரம் இச்சிக்காது, ஞாபகம் இருக்கட்டும். ஏன்னா இந்த சரீரம் ஒரு லிமிட்டேஷன் தான் எல்லாத்துக்குமே. மாம்சம் இச்சிக்கும். மாம்சம் வேற, சரீரம் வேற, ஞாபகம் இருக்கட்டும். மாம்சம் இச்சிக்கும், மாம்சம் திருப்தி அடையாது, சரீரம் போதும்னு சொல்லும். ஆனா மாம்சம் அது ஆசை, எண்ணங்கள், சிந்தைகளில் உண்டானது தான் எது? மாம்சம். இது ஆழமானது. அதுதான் நான் சொல்றேன், பைபிள் ஸ்டடிக்கு வாங்கோ, சொல்லித்தர ரகசியத்தை. நீங்க சரீரத்தை மாம்சத்தையும் என்ன வச்சிருப்பீங்க? ரெண்டும் ஒன்னு இல்ல, இது வேற அது வேற. ஸ்தோத்திரம். மாம்சம் எண்ணங்களோடும் சிந்தைகளோடும் சேர்ந்தது, சரீரம் அது மாறும் தன்மை கொண்டது. வாங்க என்னோட கூட. அதனால இந்த மாம்சம் தீட்டுப்பட்டால் சரீரம் தீட்டுப்படும். நீங்க குடிக்க தான் மாட்டீங்க, ஆனா குடிக்கணும் போல எண்ணம் இருக்கும். லவ் பண்ண மாட்டோம், ஆனா அந்த பையனை மட்டும் பார்த்துக்கினே இருப்போம். தீட்டுப்பட்டுட்டேன். எண்ணம், சிந்தை ரொம்ப கவனமா இருக்கட்டும். தீத்து முதல் அதிகாரம் 24வது வசனம், ஏசாயா 65ஆம் அதிகாரம் 12, 13. கொஞ்சம் படிங்க, நான் போறோம். தீத்து முதல் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சாட்சி பகருகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிரியைகளினாலோ மறுதலிக்கிறார்கள். இஸ்ரேலர்களும் அதற்கு ஒப்பனையானவர்கள் தான். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி குடிப்பேன், பட்டயத்திற்கு கொடுப்பேன். இஸ்ரேலர்களே, நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்படுவீர்கள், நீங்கள் அனைவரும் சாவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதுதான் ரொம்ப கவனமா பார்க்கணும். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை, பேசியும் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஓ, எனக்கு பிரியமில்லாததெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களே. மகளே, மகனே, இது கர்த்தருக்கு பிரியமானு பாருங்க. தீட்டு பட்டுடாதீங்க. ஸ்தோத்திரம். அதனால கிறிஸ்துவ பிள்ளைகளை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், அவன் பக்கத்தில் பென்சில் வச்சிருக்கிறோம், பேனா வச்சுக்கிறோம், இச்சிக்காதே. ஸ்தோத்திரம். அவனை மாதிரி நான் முடிய ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும், இச்சிக்காதே. கர்த்தர் உன்னை அழகா படைச்சு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால தீட்டுப்படாத ரேகாபியார், பெற்றோரை கனம் பண்ணின ரேகாபியார். 3வது ஒன்று சொல்றேன், அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள். யார்கிட்ட? படைச்சவர்கிட்ட. ஸ்தோத்திரம். படைச்சவர்கிட்ட கம்பேர் பண்றார். எப்படி? பக்கத்து வீட்டு பையனை பொறு. இப்போ எஸ்தரை வச்சு எத்தனை வீட்டில் ஓட்டுவாங்கன்னு தெரியல. ஓட்டாதீங்க, தப்பு. கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் கம்பேர் பண்றார். பாத்தியா படிக்குது. எக்ஸாம் உன்னை கொடுத்தானே வந்தவன், அவன் ஒரு பேங்க்கு போயிட்டான். அவன் கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களை கம்பேர் பண்ணீங்க, பரவாயில்ல, என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கான், என்னை விட என் பிள்ளை, அதை மட்டும் கம்பேர் பண்ணீங்க. பக்கத்து வீட்டுக்கு கம்பேர் பண்ணாத. ஏன்னா உன் மரம் தான் அது, உன் செடி. பக்கத்து வீட்டுக்கு செடியை கம்பேர் பண்றீங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஊரு கொய்யாங்க, செர்ரி நம்ம நாட்டுக்கு எப்படி செட் ஆகும்?
இது எங்க ஊர்ல மாம்பழம், இது எங்க ஊர் பழம். ஊர்ல இருக்கிற பட்டர் ஃப்ரூட் எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு எங்க ஊர்ல சாப்பிடணும்னு சளி தான் பிடிக்கும், சளி கட்டியே தான் வரும். என்ன சாப்பிட்றேன் நான்? எங்க ஊர் பழம் இல்லையே. எங்க ஊர் பழம் சாப்பிட்டா வராது. அதெல்லாம் வரீங்களா? போலாமா? யாருக்கிட்ட சாட்சி வாங்கினாங்க? கடவுள்னு சொல்லாதீங்க, படைச்சவருங்க கிட்ட, படைத்தவர் வாங்கினுங்க. ஸ்தோத்திரம். ஆக இதுக்கு மேலே பேச என்கிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். உங்கள் காலெல்லாம் என்னை பார்த்து கொஞ்சம் எழுந்திருக்க சொல்லுன்னுதுங்க. அதனால் மைனர் பிடிங்க தம்பி, போகலாம். அதனால் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியம் செய்கிற நண்பர்களே, உங்களுடைய வார்த்தை சபையை ஊன்ற கட்டட்டும். ரேகாபியரை போல நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான பெற்றோர்களாக இருங்க. இப்போ இந்த கனமகிமையெல்லாம் யாருக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்க? ரேகாபியர் அவ தாத்தா கிட்ட போய் சேருது. என் பிள்ளைங்க பற்றியா இந்த காலத்து சபையில் கூட பேசுகிறாங்கடா. ஸ்தோத்திரம். ஹல்லே லூயா. சத்தமே வரலையே. ஹலோ, காலம் காலமாக இவங்களை பேசட்டும். அதனால தான் நான் அந்த 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ரேகாபியருடைய பிள்ளைகள் இல்லாமல் போவது இல்லை, இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய சாட்சி உள்ள பிள்ளைகளாய் உன்னை என்னை வைத்திருக்கிறார். தீட்டுப்படாதவர்கள், கனம் பண்ணக்கூடியவர்கள். சபையே, சில காரியத்தில் ஊழியக்கார சொல்றதை கீழ்ப்படிங்க, நல்லா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். சில வீட்டில் புருஷன் அடிச்சு, சில வீட்டில் திட்டினாலும் ஊழியக்காரங்கிட்ட வந்து அங்கேயே இருன்னு சொன்னா இருக்கணும். அது சபை அழகு. ஊழியக்காரனுடைய பேச்சை கேட்காத மக்கள் ரொம்ப கஷ்டம். ஸ்தோத்திரம். அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட ஊழியக்கார பேச்சை கேட்பாங்கன்னு அட்வைஸ் சொன்னால், நான் தான் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம் கூட கேட்கறதில்ல சில பிள்ளைங்க இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகட்டும், அதை செய்யலாம். எனக்கு உடனே வேணும், ஒத்த காலில் நிற்கிறது. ரேகாபியர் பிள்ளைகளை போல நாம் நற்சாட்சி உடையவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். செபிக்கலாமா? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நீளம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. கண்களை மூடுவோமா? எத்தனை அளவு என்னுடைய அப்பா அம்மா கீழ்ப்படுகிறேன். பிள்ளைகளே, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். எவ்வளவு கட்டுப்பட்டு வாழறேன். கூட்டு குடும்பத்தில் இருந்து கொண்டு கூட்டு புழுவை போல கஷ்டப்படுகிறாயோ? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நாளைக்கு நீ விடுதலையோடு வாழ்வதற்கு இது ரொம்ப அவசியம். மகளே, மகனே, பெரியவருடைய வார்த்தையை அள்ளல் தட்டாதே, அசட்ட பண்ணாதே. போதகனுடைய வார்த்தையை தள்ளிடாதீங்க. போதகனை பின்னாடி பேசாத, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது மகளே, மகனே. அது பிற்கால வேதனையில் உண்டு பண்ணும். தேவனாகிய கர்த்தர் உயிரோடு கூட இங்கே அவர் வியாபித்திருக்கிறார், நிறைஞ்சிருக்கிறார். அவருடைய அகண்ட உருவத்தை நான் பார்க்கிறேன், அவருடைய மகிமையான ரூபத்தை பார்க்கிறேன். அவருடைய சிங்காசனம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். மகளே, மகனே,
அவர் உண்மையுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர். உன் மாம்சத்தை விரும்புகிறபடி செய்ய உன்னை அர்ப்பணிச்சிக்காதே, எதிர்த்து வெளியே வா. தேவன் உன்னிடத்தில் நன்மையை காண விரும்புகிறார். உன்னை அர்ப்பணிச்சுக்கோ தங்கச்சி. நீ இடையில் செத்து போறதுக்காக உன்னை அழைக்கல கர்த்தர். நீ நித்திய வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறார். நீ பரிபூரண நன்மையை பெற்று ஆசீர்வாதமா வாழணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு செவிக்கொடாத குடும்பம், ஊழியக்காரனுக்கு செவிக்கொடாத குடும்பம், ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், புருஷன்மாருக்கு கீழ்ப்படியாத மனைவி, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், உடைய வாழ்வை எண்ணி கூட பார்க்க முடியாது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அவர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீங்களா? ஓ, எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்கலாம்? ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ அருமை சபையே, வீடுகளில் ஆராதிக்கும் சபையே, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாயா? ஜீசஸ். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஃபாதர். எனக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தாரும், எனக்கு ஒரு மனிதன் ஆவியை தாரும். இயேசுவே, அழகான வாழ்க்கை, அழகான குடும்பம். உன்னை நேசிக்கிறார் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஃபாதர். நன்றி. ஆமென். தம்பி ஜான்சன் ஜெபிங்களேன். ஜீசஸ். மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தேவனே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆவிக்குரிய மறைப்பொருளான ஒரு மண்ணாவை எங்களுக்கு தந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் நாங்கள் வேதத்தை வாசித்தும் படித்திருக்கிறோம் ஆண்டவர், தியானித்திருக்கிறோம். சில நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே மறைக்கப்பட்ட சில காரியங்கள் அப்பா நீர் இந்த சபையில் வந்து ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படி வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆண்டவரே அப்பா நீர் இன்று தாசன் மூலமாக என்னோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் தாகி தகப்பனுக்கு ஆண்டவரே அப்பா உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே நற்சாட்சி பெற்றார்கள் ஆண்டவரே. அப்பா அப்பா நாங்கள் அவர்கள் உண்மைகிட்ட நற்சாட்சி பெற்றார்கள் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால நற்சாட்சி பெற்றார்கள். நீரே அவர்களுக்கு சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா நற்குல சாட்சிகளாக இருந்தார்கள் அப்பா. அதே குணாதிசயங்களுக்குள் காணப்பட கிருபை செய்வீராக. எங்களை பற்றி அடுத்தவர்கள் பேசணும் ஆண்டவரே, எங்களை பற்றி அடுத்தவர்கள் கேட்கப்படணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை கற்றுத் தருவீராக ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த குணாதிசயங்கள்கிட்ட காணப்படாது இருந்ததானால் மன்னிங்க ஆண்டவரே. சாட்சி பெற்றவர்களாய் நாங்களும் காணப்பட, குணசாலியார்களாக இருக்க காணப்படவும், மாத்திர தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்படும் கிருபை செய்கிறாங்க. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென்.